ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ரொம்பவே சத்தான கொண்டக்கடலை இட்லி இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். நம்ம ஓவர் நைட் ஊற வைக்கிறதுனால ஊற வச்சுக்கலாம், இல்லைனா 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி ஊற வைக்கிறதுனால ஊற வச்சுக்கலாம். அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். நான் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அது மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அதை இந்த பவுலுக்கு மாற்றிட்டேன். எல்லா கொண்டக்கடலையும் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நான் ஒரு 4 ஸ்பூன் மட்டும் வெள்ளை ரவை ஆட் பண்ணியிருக்கேன். ரவை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இனி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஈனோ ஆட் பண்ணியிருக்கேன். ஆப்ஷனல் தேவைப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மட்டும் லைட்டாக வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். நான் கடைசியாக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருந்தேன், அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கிட்டேன். எல்லா இட்லியும் ஊற்றுறதுக்கப்புறமா நான் இட்லி பிளேட்டில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் டைம் எடுத்துக்கும் வேகிறதுக்கு. சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம லைட்டாக கத்தி வச்சு எடுத்து விட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். இட்லி கூட இன்றைக்கி தக்காளி சட்னி அரைச்சிருக்கேன். இது கூட எந்த ஆனியன் சட்னி, கார சட்னி, எந்த சட்னியை வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.